ஏய், சரியா உட்கார மாட்டியா? ஏன் மேல விழுத? வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டா உடனே 10 கேவலமான வேலை செஞ்சிருது. ஏன் அடிச்சேன்னு டைரக்டா கேட்க வேண்டியதானே? எதுக்கு டான்ஸ் ஆடுற? இறங்கு. பெத்த அப்பனையே அடிச்சுட்டு எதுக்கு அடிச்சேன்னு கேட்க சொல்றியா? வெக்கம் இல்லாம நடு ரோட்ல கேப் என்னடா? பேசி தொலை. நீ என் அப்பனே இல்ல, அதான் உன்னை அடிச்ச. என்ன சொன்ன? நான் பெத்த அப்பன் இல்லையா? அப்புறம் எப்படா பிறந்த? மேல இருந்து இறங்கி வந்தியா? நான் இறங்கி வரல, நீ தான் இறக்கல. இருபத்தஞ்சு வருஷமா கோமால இருந்த நர்ஸ் திடீர்னு ஏதோ பேசிட்டானா நம்பிடுவியா? நர்ஸ் சொன்னாங்க, நான் உங்ககிட்ட எப்ப சொன்னேன்? சொல்லு. எங்க அப்பா ராமச்சந்திரன் தானே? உண்மையா இல்லையா? வால்மீகி சின்ன வயசுல இருந்து எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்ப, சொல்லு. இப்ப சொல்லு. அவன் நல்லா இருக்கணும்னு அவன் நல்லா இருக்கணும்னு அவன் அங்க ஷிஃப்ட் பண்ண, ஆனா என்னைய டார்ச்சர் பண்ண. எங்க அப்பானா உனக்கு ஜெலசி. உன் கூட போய் வேலைக்கு சேர்ந்து உன் கண்ணு முன்னாடியே கோடீஸ்வரன் ஆயிட்டாருல, அதை உன்னால தாங்கிக்க முடியல. ஆனா அவர் எதுவும் செய்ய முடியாதுல்ல, அதனாலதான் என்ன ராமச்சந்திரன் நினைச்சு 25 வருஷமா தினமும் என்ன திட்டி 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 பைத்தியக்காரனாக்கிட்ட. உன்னை பத்தி குடிச்சு தொலை, செத்துற போற. இப்ப இதெல்லாம் சொல்லி என்ன ரோட்டுக்கு எடுக்க போறியா? என் பிள்ளையோட வாழ்க்கையை நாசமாக்க போறியா? உன் காலம் எடு. நீ பண்ண கேவலமான வேலையை பத்தி அவங்க கிட்ட நான் சொன்னா உன் பிள்ளைய பேலஸ்ல இருந்து இழுத்துட்டு வந்து பிளாட்ஃபார்ம்ல விட்டுருவாங்க. சடனா அவங்க அம்மா அவனுக்கு மேடம் ஆயிடுவாங்க, அவங்க அப்பா அவனுக்கு பாஸ் ஆயிடுவாரு. கடைசியில உன்ன மாதிரி ஒரு கிளர்க் அவனுக்கு அப்பன் ஆயிடுவான். இதெல்லாம் தாங்க முடியாம அவன் சூசைட் பண்ணிட்டு செத்து போயிடுவான். இத்தனையும் யோசிச்சுதான் அங்க வாயை மூடிக்கிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாம உன்னை ரோட்டுக்கு இழுத்தா கஷ்டப்பட போறது எங்க அம்மா தான். இதனால வளர்த்தவங்கள ஆண்டின்னு கூப்பிட முடியாது, சொத்துக்காக அவங்கள அம்மானு கூப்பிட முடியாது. எனக்கு அந்த ஆஸ்தியை வேண்டாம், அந்தஸ்து வேண்டாம், எல்லாத்தையும் உன் பையனே அனுபவிக்கட்டும், எனக்கு வேண்டாம். எதுவும் தேவையில்லைங்கிறப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னடா செய்வ? ஃப்ரீடம். உன்னை இம்ப்ரெஸ் பண்ண வேண்டாங்கிற ஃப்ரீடம். சின்ன வயசுல இருந்து எப்படி இருந்தா எங்க அப்பாவுக்கு பிடிக்கும்னு ரொம்ப யோசிச்சிட்டேன். இன்னைக்கு எப்படி இருந்தாலும் பிடிக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஐ எம் ஃப்ரீ. ஃப்ரீ. வால்மீகி, வால்மீகி தானே? இது வரைக்கும் உன்னை பார்த்தாவே இரிட்டேஷனா இருக்கும், ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பாவமா இருக்கு. ஏன் தெரியுமா? உன்னால அவன மகன் யார்கிட்டயும் சொல்லிக்க முடியாது, என்னால உன்னை அப்பான்னு கூப்பிட முடியாது. சில ஜாதகம் அப்படிதான், வெரி பேட். வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கு, இவன் அவங்களுக்கு சொல்ல மாட்டாங்கிற அஷூரன்ஸ் இருக்கு. அது போதும். சாய்ராம்.